ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றிதான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை, உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சியாவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் முதல் பாதமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ஜென்மகுரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடமான கடகத்திற்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாக போகிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மற்றும் ரந்திர ஸ்தானம் என்பர். 8ஆம் இடத்திலிருந்து விருச்சக ராசியான 12ஆம் இடம், மகர ராசியான 2ஆம் இடம் மற்றும் மீன ராசியான 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், லாபங்கள், இழப்புகள், விபத்துக்கள் மற்றும் மருத்துவத்தில் ஆபரேஷன்களை குறிக்கும் இடம். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் சோதிக்கும் காலமாகவே இருக்கும். நீங்கள் ஓரளவு பொருளாதாரத்தில் மேன்மையாக இருப்பவராக இருந்தால் உங்களால சமாளிச்சுட்டு போக முடியும். பொருளாதார நிலை குறைவாக இருப்பவர்களுக்கு கையிருப்பு குறைந்து கடன் வாங்கும் கட்டாயம் ஏற்படலாம். கவனம் தேவை. குரு கடகத்திலிருந்து நேர்பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 2ஆம் இடம் வரவு ஸ்தானம் என்பதாலும் 8ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதால பணவரவு உண்டாகும். ஆனா எப்படிப்பட்ட பணவரவு என்று பார்த்தால், வேலையில ஏற்கனவே உங்களுக்கு கமிட் பண்ண சம்பள உயர்வாக இருக்கலாம், தொழில நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாகலாம், யார்கிட்டையாவது கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுத்த பணம் திரும்ப வரலாம், பேங்க்ல எஃப்டி அல்லது ஆர்டி பணம் மெச்சூரிட்டி ஆகி கைக்கு வரலாம், இன்சூரன்ஸ் பணம் அல்லது நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி இருந்த பேங்க் லோன் சாங்ஷன் ஆகி அந்த பணம் கைக்கு வரலாம். ஆக மொத்தம் உங்களுடைய பணம் அல்லது நீங்க கேட்டிருந்த கடன் உங்க கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்படி உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல லாபமாக ஒரு லக்காக பணம் கிடைக்க செய்வாரா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அப்போ உங்களுடைய பண தேவைகள் எப்படி சரியாகும் என்று பார்த்தால், கடனாகவோ அல்லது ஏற்கனவே சேமித்து வைத்த பணமாகவோ அல்லது சொத்துக்களை விற்று வரும் பணமாகவோ நிலுவை பணமாகவோ உங்கள் கைக்கு வரும்படி செய்ய போகிறார். அவ்வளவுதான். குரு 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தையும் பார்க்க போகிறார் என்பதால சொத்துக்கள் வாங்குவீங்க. ஒரு சொத்தை வித்துட்டு வேற ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்க மூதாதையரோட சொத்துக்கள், பாக பிரிவினையால வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது
உங்களுடைய பழைய சொத்து விற்று அதில் வரும் பணத்துல புதுசா வேற ஏதாவது சொத்து வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்து விட்டு புது வண்டி வாங்குவீங்க. பழைய டிசைன் நகையை கொடுத்து புது டிசைன் நகை வாங்குறது, அல்லது நகைகளை அடகு வைத்து வண்டியோ பொருளோ வீட்டுக்கு வாங்குவீங்க. தாய்வழி சொந்தங்கள் வழியே ஏதாவது விசேஷம் வந்து அதற்கு ஏதாவது காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க. தாய்க்கும் கொஞ்சம் பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரலாம். தொழில் ஆரம்பிக்க இடமோ கடையோ லீஸ் கெடுக்கும் அமைப்பும் உண்டாகலாம். அப்படி ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கக்கூடிய யோகம் இந்த காலத்துல அதிகமாக உங்களுக்கு வரும். எது வாங்குவதாக இருந்தாலும் பில், பத்திரங்கள், ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பது மிக முக்கியம். குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள், மருத்துவ செலவுகள், நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தொழிலுக்கு மூலதனம் செய்யும் போதும் கவனம் வேண்டும். போட்ட பணம் லாக் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம அகலக்கால் வச்சு மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க குரு பயிற்சி காலத்துல வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வம்பு வழக்காகவும் மாறலாம். சொத்து அல்லது தகராறு சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு அதிக செலவையோ நஷ்டத்தையோ தர வாய்ப்புள்ளது. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப கவனமாக வைப்பது பொருளாதார நஷ்டத்தையும் கெட்ட பெயரையும் தடுக்கும். இந்த காலத்துல எப்படிப்பட்ட தொழில்கள் முன்னேற்றம் அடையும் என்று பார்த்ததில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கள், பங்குச்சந்தை ஆலோசகர்கள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பழைய இரும்பு, பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில்கள், மறுசுழற்சி செய்யும் தொழில்கள் லாபகரமாக அமையும். ஆராய்ச்சி நிறுவனங்கள், துப்பறியும் நிறுவனங்கள், ஆய்வகங்கள், பின்னணி தகவல்கள் சேகரிக்கும் தொழில்கள், சட்ட ரீதியான சொத்து ஆலோசனைகளை வழங்கும் வழக்கறிஞர்களுக்கும் வருமானம் உயரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தொழில்கள் என்று பார்த்தால் உணவு மற்றும் ஜவுளி தொழில்கள், ரியல் எஸ்டேட், ஐடி கம்பெனி தொழில்களில் பெருத்த நஷ்டம் ஏற்படவில்லை என்றாலும் ஒரு தோய்வு இருக்கும். நிர்வாக செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி செய்யும் தொழில்கள், தொழிலை பற்றி எதுவும் தெரியாமல் அகலக்கால் வைத்து எடுத்து செய்யும் தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நஷ்டமாக வாய்ப்புள்ளது. மிகவும் கவனம் தேவை. குடும்பம் என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் மீது 8ஆம் வீட்டில் இருந்து குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி குறைய வாய்ப்பிருக்கு. நீங்க பேசுவது மற்றவர்களுக்கு பிடிக்காம வீட்டுல சண்டை வரலாம். குடும்பத்துல யாருக்காவது உடல்நிலையும் பாதிக்கப்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. தனுசு ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தி காலங்கள் திருமணத்திற்கு ஏதுவாக இருந்தால் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கே தவிர கோச்சார குருவால உங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லணும். அதே போல குழந்தை பாக்கியத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதிலும் மருத்துவ முறையை ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். மருத்துவ முயற்சி சக்சஸ் ஆகி குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி பெண்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா சேமிப்பு கரையாம பாத்துக்க முடியும். மற்றபடி மேல சொன்ன அத்தனை பலன்களும் எல்லாமே இவங்களுக்கும் பொருந்தும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம். தேவையற்ற விஷயங்களுக்குள்ள மனம் செல்லலாம். கவனம் சிதறலாம். இதனால சிலருக்கு மதிப்பெண்கள் பரீட்சையில் மிகவும் குறையலாம். விடாமுயற்சியும் அதிக நேரம் ஒதுக்கி படிப்பதும் மட்டுமே நல்ல முன்னேற்றத்தை தரும். மேல் படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி உண்டாகும். இதுவே குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில் பெயர்ச்சி ஆவார். அங்கே ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2027 வரை இருந்து மீண்டும் கடகத்திற்குள் நுழைவார். இந்த இடைப்பட்ட 3 மாத காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருப்பது இதுவரை இருந்து வந்த மறைவு தோஷங்கள், தடைகள் அனைத்தையும் விளக்கும். அங்கிருந்து குரு பார்வை உங்கள் ராசி மீதும் 3ஆம் இடமான கும்பத்தின் மீதும் 5ஆம் இடமான மேசத்திலும் விழும். குருவுடைய பார்வை இந்த அதிசார காலத்துல நிறைய சிறப்புகளை தரப்போகிறது. நேயர்களே, அதிசார பெயர்ச்சி பற்றி பின்வரும் காலங்களில் மிகவும் விளக்கமாக பதிவேற்றப்படும். தற்போது சில முக்கிய குறிப்புகள் மட்டும் இங்கே சொல்கிறேன். உங்களுக்கு முடங்கி கிடந்த தொழில் மற்றும் வியாபாரங்கள் வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. நல்ல லாபம் உண்டாகும். வேலையிலும் நல்ல முன்னேற்றம் உருவாகும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வு உண்டாகலாம். உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் உங்களோட முயற்சிகள் நிறைய விஷயத்துல சக்சஸ் ஆகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். 3ஆம் இடத்து பார்வையால் பழைய நட்பு புதுப்பிக்கப்படும். உங்களுக்கு தைரியமும் கூடும். தன்னம்பிக்கை பிறக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண பேச்சுக்கள் நல்ல முறையில் நடக்கும். நல்ல வரன்களை தேர்வு செய்து திருமண தேதியை குறிப்பீர்கள். இந்த காலத்துல பிரச்சனையால் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் எளிய முறையில் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள்.
அன்பர்களே, அதிசார பயிற்சி என்பது ஒரு குறுகிய கால பயிற்சி என்பதால் இந்த காலத்துல உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் மேலும் நன்மைகள் தொடர வசதி இல்லாத மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்வது, வியாழந்தோறும் கோயிலில் குரு பகவானை வணங்குவதும், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் உயர்வுக்கு பலம் சேர்க்கும். நேயர்களே, இது போன்ற ஜோதிட ரீதியான பல விஷயங்கள், சூட்சமங்கள் எங்கள் சேனலில் தொடர்ந்து வரப்போகின்றன. நீங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க இதில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.